வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சமையல். நம்ம பார்க்க போகிற டிஷ் பால் பாயாசம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 6லேருந்து 7 ஏலக்காய் எடுத்துக்கங்க. எண்ணெயை ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 கப் ஜவ்வரிசியை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கடாயில் 2 கப்பு சேமியாவை சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கிறோம். நான் 2 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்குங்க. நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ ஊற்றிக்குங்க. பால் கொஞ்சம் சூடானவுடனே நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டுக்குங்க. டென் மினிட்ஸ் ஜவ்வரிசியை வேக வைங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. அதன் பிறகு சேமியா சேர்த்துக்குங்க. அதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. 10 திராட்சையும் 10 முந்திரியும் சேர்த்துக்குங்க. வறுத்த ஏலக்காவை இடித்து சேர்த்துக்குங்க. ஒரு மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வேக வைங்க. சேமியா நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிடத்திற்கு நல்லா கொதிக்க வைங்க. பால் பாயாசம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, நமக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாயாசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 கப் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பாயாசம் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. சுவையான பாயாசம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.